أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذي جاء بالصدق وصدق به أولئك هم المتقون آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. உண்மையையே கொண்டு வந்தவர்கள், அதை உண்மைப்படுத்தியவர்கள், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான். உண்மையையே கொண்டு வந்தவர் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மைப்படுத்தியவர்கள் மூமின்கள். நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருப்போம். சூரத்து ஜுமரிலே 32ஆம் வசனம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸாதிக்குல் மஸ்தூக்காக திகழ்ந்தார்கள். உண்மை உரைப்பவராக, அவர்களுடைய உண்மை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக திகழ்ந்தார்கள். சத்தியத்தையே பேசக்கூடியவர், மெய்யை உரையாளர் என்கிற காரணத்தினால்தான் மூமின்கள் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களுடைய தாவத் பிரச்சாரத்தை ஏற்க ஆயிரக்கணக்கான மக்கள் முன் வந்தார்கள். நமக்கு கிடைக்கிற படிப்பினை, இந்த உலகத்திலே வாழ்கிற போது இயன்ற மட்டும் உண்மை உரைப்பவராக நாம் இருந்தோம் என்றால் நம் பக்கம் பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கும், உறுதுணை கிடைக்கும். நம்முடைய பேச்சிலே பொய் கலந்து விட்டால், போலித்தனம் கலந்து விட்டால், யதார்த்தத்திற்கு மாற்றமாக நாம் நடந்தோம் என்றால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும், ஆதரவு கிடைக்காமல் போய்விடும். நம்முடைய அந்தஸ்து மதிப்பு இல்லாமல் போய்விடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்ற என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் உண்மையை தவிர உரைத்தவர் கிடையாது என்பதை முஸ்லிம்கள் சொல்லவில்லை, முஸ்லிம்கள் அல்லாதோர் சொன்னார்கள். அது ஒரு சிறந்த சான்றல்லவா? நாம் நாயகத்தை ஏற்றிருக்கிறோம், நம்பியிருக்கிறோம். அவர்களை பற்றி புகழ்ந்து தான் பேசுவோம், சிறப்பித்து தான் பேசுவோம். முஸ்லீம் அல்லாதவர்களே யார் எதிரிகளோ, எதிரிகளே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தும் போது அவர் சத்தியத்தை தான் உரைப்பார், பொய் உரைக்க மாட்டார், இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல மாட்டார் என்று உரைக்கும் போது அது ஒரு சிறந்த சான்றல்லவா? அரபியிலே சொல்வார்கள், வல் ஃபதுலு மா ஷஹிதத்து பிஹி அல் ஆதா. ஒருவருக்கு சிறப்பு எதன் மூலமாக கிடைக்கிறது என்றால், ஆதாக்கள், துஷ்மன்கள் இருக்கிறார்களே, சத்துருக்கள், எதிரிகள், விரோதிகள், அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள் என்றால் அதில் சிறப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள். அபு சுஃபியான் அப்போது இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவரிடத்தில் ஹிருக்கல் பேட்டி காண்கிறார். அவர் ஷாமுக்கு சென்றிருந்தார் வியாபாரம் நிமித்தமாக. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் லெட்டர் ரோமாபுரிக்கு சென்று அடைந்திருந்தது. அந்த லெட்டர் ஹிருக்கலுடைய பார்வைக்கு வந்தது. அந்த நேரம் பார்த்து அபு சுஃபியான் புனித மக்கா டு ஷாம் வந்திருக்கிறார் வியாபாரம் நிமித்தமாக. எனவே இந்த லெட்டரில் இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், முஹம்மது நபியினுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை சார்ந்த அபு சுஃபியானை அழைக்கிறார். அன்றைக்கு அவர் குறைஷுக்குள்ள தலைவராக திகழ்ந்தவர் அபு சுஃபியான். இன்னும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவரிடத்தில் கேட்கிறார், ஹிருக்கல் கேட்கிறார், அல் குல்தும் தத்தஹிமுனஹு பில் கதிப் கப்ல அன் யகுல மாகால். இப்படி அவர் தாவத் கொடுக்கிறாரே, தம்முடைய நுபுவத்தை வெளிப்படுத்துகிறாரே, இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் அவர் பொய் சொல்ல நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அந்த சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கிறதா என்று கேட்டார். உடனடியாக அவர் சொன்ன பதில், அபு சுஃபியான் அன்றைக்கு அவர் எதிரி, முஸ்லீம் கிடையாது. காலல்லா, இல்லை, அவர் பொய்யுரைத்தது இல்லை. ஹிருக்கல் பதில் சொல்லுகிறார், மக்கள் விஷயத்திலே இவர் பொய்யுரைக்காத போது படைத்த ரப்பு விஷயத்தில் எப்படி அவர் பொய்யுரைப்பார்? அப்படியானால் அவர் சொல்லுவதெல்லாம் உண்மைதான், உண்மையைத்தான் அவர் சொல்லுகிறார் என்றார் ஹிருக்கல் மன்னர். அல் ஜாமி சஹீல் புகாரிலே 1ஆம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் 10 கேள்விகள். அந்த 10 கேள்வியில் நான் ஏன் கேட்டேன் என்பதற்கான காரணத்தை ஹிருக்கல் சொல்லுகிற அந்த நீண்ட நெடிய ஹதீஸ்
ஜாமி சைகினுடைய முதலாம் பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த கேள்விகளில் இது ஒரு கேள்வி. நுபுவத்தை வாதிடுவதற்கு முன்னாலே முகமது நபி பொய் பேசியிருக்கிறாரா என்று கூறியபோது உடனடியாக மறுத்த அபூ சுஃபியான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாய்மை வாய்ந்தவராக திகழ்ந்தார்கள். 40 ஆண்டு காலத்துக்கு பின்னால் தான், அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அவர்களை பற்றி ஊரிலே முகமது என்று உரைப்பதை விட முஸ்லீம் அல்லாதோர் அஸ்ஸாதிக்குல் அமீன் என்று தான் குறிப்பிடுவார்கள். உண்மையையே உரைப்பவர், மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். சாதிக் என்றால் உண்மையே உரைப்பவர், அல் அமீன் என்றால் மிகவும் நம்பிக்கைக்குரியவர். அப்படிப்பட்ட உண்மை உரைக்கின்ற நம்பிக்கைக்கு உரியவர் நுபுவத்து சம்பந்தமாக எப்படி அவர் பொய் உரைப்பார்? நேற்று கூட இரவு மீலாது நபி விழாவிலே உரையாளர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அறிவிப்பு, தாவத் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை பார்த்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. முதலில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை திருத்துங்கள், சீர்திருத்துங்கள். வாந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் புனித மக்காவுக்கு சென்றிருந்தவர்கள் பார்த்திருக்கிறான். சஃபா மருவா, சஃபா குன்றிலே ஏறி நின்று கொண்டு மக்களை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்லுகிறார்கள், இதோ இந்த மலைக்கு பின்னாலே ஒரு குதிரைப்படை நம்மை தாக்க தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். இந்த மலைக்கு பின்னாலே ஒரு குதிரைப்படை நம்மை தாக்க தயாராக இருக்கிறது என்று நான் உங்களிடத்திலே சொன்னால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அராய்த்தும் இன் அக்பர்த்துக்கும் அன்ன கைலம் பில்வாதி துரிது அன் துகீர அலைக்கும் அக்குந்தும் சத்திகூனி என்று கேட்டார்கள். இன்னும் இஸ்லாத்திற்கு வராத அந்த மக்கள், அபூலஹப், அபூஜஹல் போன்ற அந்த குறைஷுக்குள்ள தலைவர்கள்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள். நாம் மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, நீர் என்ன சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வோம். காரணம், நாங்கள் அனுபவப்பட்டவரை நீங்கள் உண்மையை தவிர உரைத்தது கிடையாது. 40 ஆண்டு காலத்தில், அதை தாண்டி இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மையைத்தானே பேசுகிறீர்கள் என்று எல்லோருமே ஏகமாக சொன்னார்கள், கோரஸாக சொன்னார்கள். அப்போதான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உரைத்தார்கள், ஃபஇன்னி நதீருல்லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத் என்று சொன்னபோது தான் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றோர் ஏற்றார்கள், மறுத்தோர் மறுத்தார்கள். அருமை சகோதரர்களே, அப்படியானால் அவர்களெல்லாம் யார்? அந்த நேரத்தில் பெருமானாரை பற்றி அவர்கள் சான்று கூறுகிற போது அவர் உண்மையே உரைப்பவர் என்று உரைத்தவர்கள் யார்? முஸ்லீம் அல்லாதோர் மட்டுமல்ல, எதிர்காலத்திலே அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக, எம்பெருமானாருக்கு எதிராக எதிரிகளாக இருந்தவர்களுடைய நாவிலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை பற்றி உண்மையையே உரைப்பவர் என்கிற அந்த வாக்கு வெளிப்படுகிறது என்றால் அது சாதாரணமான ஒரு விஷயமா? குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், ஃபஇன்னஹும் லா யுகத்திபூனக, உங்களை அவர்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை, வலாக்கின்னல் ஆலிமுன பி ஆயாத்தில்லா எஜஹதுன், நீங்கள் இறக்கி அந்த இறைமறையைத்தான் மறுக்கிறார்கள். அந்த இறைமறையில் உள்ள வசனங்கள் இருக்கிறதே, என் புறத்திருந்து வந்த வசனங்கள், அது அவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை. இந்த இறைமறை அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. எனவே உங்களை பற்றிய மாற்று கருத்து அவரிடத்திலே கிடையாது. நீங்கள் பத்தரை மாற்று தங்கம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நபியே, ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறார் அல்லாஹு தஆலா. ஃபஇன்னஹும் லா யுகத்திபூனக வலாக்கின்னல் ஆலிமீன பி ஆயாத்தில்லாஹி யஜ்ஹதுன், குர்ஆனுடைய வசனங்களைத்தான் அவர்கள் நிராகரிக்கிறார்களே தவிர உங்களை பற்றி அவர்கள் பொய்யாக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான். இது அருமையான ஒரு சம்பவம். இதையும் மீலாது நபியிலே நம்முடைய மக்கள் எடுத்துரைத்தார்கள். அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்பவர் பத்ர் போர்க்களம் துவங்குவதற்கு முன்னாலே பனு ஸுஹ்ரா என்கின்ற அந்த படையை பார்த்து கூறுகிறார்கள். மக்கா படையை பார்த்து பேசுகிறார் அஹ்னஸ் இப்னு ஷரீக், பனு ஸுஹ்ராவே, முகமது இருக்கிறாரே, நீங்கள் அவருக்கு எதிராக இப்போது அணிதிரண்டிருக்கிறீர்கள். அவர் யாரும் அல்ல, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். உங்களால் முடியும், அவரை தடுத்து நிறுத்த முடியும். இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று தடுத்து நிறுத்த முடியும். அவர் உண்மையிலே நபியாக இருந்தால் ஏன் நீங்கள் அவரிடத்தில் சண்டை போடுகிறீர்கள்? அப்படியே அவர் பொய்யுரைப்பவராக இருந்தார்கள் என்றால் நீங்களே அவர்களுக்கு பதில் கொடுத்து அவரை தடுத்து நிறுத்தலாமே, திருத்தலாமே. எதற்காக நீங்கள் இப்படி சண்டைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு, கொஞ்சம் பொறுங்கள், நான் அபுல் ஹக்கம் இடத்தில் அபூஜஹிடத்தில் போகிறேன், அவரிடத்திலே சென்று நான் பேசுகிறேன் என்று சொல்லி அபூஜஹிடத்திலே வருகிறார்.
அகனசுபுன் ஷரீக் அவர் முஸ்லீம் கிடையாது. அந்த நேரத்தில் வருகிறார், அபூஜஹலை அழைக்கிறார், கொஞ்சம் தனியாக வாங்க, நம்ம 2 பேரும் பேசணும் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஃபல்தக்கல் அஹனசு அபூஜல் ஃபஹலல் அஹனஸ் பி அபிஜஹல். தனியாக போய் கேட்கிறார், யா அபல் ஹக்கும் அக்பிரினி அன் முகம்மதை பற்றி கொஞ்சம் சொல்லியா, அசாதிக்குனுவா அம் காதிபுன், அவர் உண்மை பேசக்கூடியவரா பொய் பேசக்கூடியவரா, அவரை பற்றி நீங்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறீர்கள்? என்னப்போ இன்னும் லைசாக ஆகுனாமின் குறைஷன் அகுதும் கைரி வகைருக்க எஸ்மோ கலாம், நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம், நீ பேசுகிற பேச்சை கேட்குறதுக்கு எவருமே இல்லை, அதனால் தனிமையில் நம்ம இருக்கிறோம். பப்ளிக்கில் வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு எதிரியாக காட்சி தருகிறீங்க, அவரை ஒழிக்க அழிக்க நீங்கள் பிரயத்தனம் பண்ணுறீங்க. இப்போ நாம் 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம், ஒரு உண்மையை சொல்லு, சத்தியத்தை சொல்லு, முகமது நபி சாதிக்கா காதிபா. அபூஜர் சொன்னார், வைகக்க நீ என்னப்பா கேள்வி கேட்குற, வல்லாஹி இன்னும் முகமதன் நான் சாதிக்கும், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், அவர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேசவே மாட்டார். சொல்கிறது யார்? அபூஜர் சொல்கிறார், நான் சாதிக்கும் வமா கதிப முகமதுல் கத்து, ஒருபோதும் அவர் பொய் சொல்லியதே கிடையாது. ஆனால் எதற்காக நாங்கள் அவரை எதிர்க்கிறோம் என்று கேட்டார். எதற்காக முகமது நபி எதிர்க்கிறோம், அவருடைய நுபுவத்தை நாங்கள் அங்கீகரிக்க ஆமோதிக்க மறுக்கிறோம் என்று கேட்டால், அவர் சொல்லுகிறார், பனு குசை கபீலாவை குலத்தை சார்ந்த அந்த முகமது நபி அவர்கள் எல்லா வகையான பதவி பட்டங்களையும் கொண்டு சென்று விட்டால், எல்லா விதமான பதவி பட்டம் என்ன, லிவாவுல் ஹம்து என்கின்ற அந்த மக்காவிலே புகழுக்குரிய அந்த கொடியை, வலு ஹிஜாபா புனித காபத்துல்லாவுடைய அந்த அரங்காவல் அந்த பணியை, சிகாயா வருகின்ற புனித மக்காவுக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு ஜம்சம் புகட்டுகின்ற அந்த பணி, நுபுவா நபி பட்டம், எல்லாவற்றையும் அவர் கொண்டு போய்விட்டால் ஃபாமா தாயக்குள் சாயிர் குரேஷ், எங்களுக்கெல்லாம் என்ன பதவி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, நாங்கள் களை இழந்து போவோமே, மதிப்பில்லாமல் போய்விடுவோமே, அதைத்தான் எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இவ்வளவு காலமாக புனித மக்காவிலே பல்வேறுபட்ட இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், பல்வேறுபட்ட வருமானங்களை நாங்கள் ஈட்டி கொண்டிருக்கிறோம். இந்த காபத்துல்லாவை மையமாக வைத்து எல்லா அந்தஸ்துகளும் முகமது நபிக்கு சென்று விட்டால் நாங்கள் மதிப்பில்லாமல் ஆகிவிடுவோமே என்கின்ற அந்த ஆத்திரம்தான் காரணம் நாங்கள் முகமது நபி எதிர்க்க என்று அபூஜஹல் சொல்லிய போதுதான் அவருடைய சுயநலன் அங்கே வெளிப்பட்டது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்கு, சத்திய முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கான அந்த காரணம் வெளிப்பட்டது. அன்பான பெருமக்களே, இந்த செய்தி அன்றைக்கு இருவருக்கும் இடையிலான ஒரு இரகசிய செய்தியாக இருந்தாலும் கூட அதே அகனசுபுன் ஷரீக் மூலமாக அந்த உண்மை தகவல் வெளிவந்து விட்டது. அப்போதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கணும், ஃபஇன்னஹும் லா யுகத்திபூனக வலாக்கின்ன ஸாலிமீன பி ஆயாத்தில்லாஹி யஜஹதுன், உங்களை அவர்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை, மாறாக இறைவசனங்களை அவர்களால் ஏற்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறானே. இது போன்ற பல விஷயங்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் பூராவும் உண்மையே உரைப்பவராக, சத்தியத்தையே பேசுபவராக இருந்த காரணத்தினால்தான் அன்றைக்கும் கூட எதிரிகளும் நற்சான்று சொன்னார்கள். ஆயிரக்கணக்கான பேர் முஸ்லீம்களாக ஆனார்கள். இன்றைக்கு கோடி கோடியாக மக்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அவருடைய அந்த யதார்த்தம் உண்மை. நாம் எந்த அளவுக்கு உண்மை பேசுகின்றோமோ, சத்தியத்தை சொல்லுகிறோமோ, பொய் பேசாமல் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஆதரவையும் தருவான் என்பதற்கு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் பின்பற்றுவோம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.